Bengaluru inter-zone level and won gold and silver medals. The physical education department conducted state level syllabus competition. Students have participated state level karate competition and won black belt and a brown belt, and 5 students participated syllabus competition and won gold and silver medals. Many of our students took part in various sports and games which were conducted by the government of Tamil Nadu as PMCM trophy. Thank you very much for all of you present here. Again, I welcome. I invite the Honorable Chief Guest, Dr. Professor N. Panjanathan sir, to deliver the graduation address. I welcome you, sir. அனைவருக்கும் வணக்கம். Honorable Chairman of this great institution, founder of this institution, and a very great philanthropist, at the same time working hard along with the team to provide education to hundreds of thousands of people. Such a great professor, we all salute you. Most respected principal of this college, vice principal of this college, other respected principals of this college, including college of education, heads of the departments, invitees, parents, my dear graduates, ladies and gentlemen. Very good morning to one and all at the outset. On behalf of this institution, the founders' family, all teachers, non-teaching friends, we all wish you, we all bless you that you are all becoming graduates today, and our congratulations to you. We pray with God to bless you for many laurels. Parents இருக்கிறதுனால ரெண்டு லாங்குவேஜும் மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறோம். தாய் தந்தையர்கள் சார்பாக, ஃபவுண்டரோட ஃபேமிலி சார்பாக, அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக, அத்தனை பேர் சார்பாகவும் அத்தனை கிராஜுவேட்ஸும் பல்லாண்டு எல்லா வளங்களோடையும் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்துவதோடு, நாம் அத்தனை பேர் சார்பாகவும் நம்மளுடைய ஃபவுண்டருடைய ஃபேமிலி பல்லாண்டு வாழ வேண்டும். இன்னும் இது போல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து பட்டம் பெற்று இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்கு இன்னும் நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் இணைந்து வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த குடும்பம், கல்லூரியில் இந்த குடும்பம் எல்லா கல்லூரிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பல்கலைக்கழகமாக வர வேண்டும். ஐயா ஒரு நண்பராக இருந்து சிறப்பாக மாணவர்களுக்கு சமுதாயத்திற்கு உதவி செய்ய வேண்டும். சார், அம்மா அப்பாலாம் நினைக்கலாம், ஏற்காடு இந்த பையன்களை வாழ்த்துறீங்க, அதை விட்டா அவங்கள சேர்மன் ஃபேமிலியை வாழ்த்துறீங்க, அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஒன்று எமோஷனல் காரணத்தை சொல்கிறேன், இன்னொன்று சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். எமோஷனல் என்னன்னா, ஈட்டல் காத்தலும் காத்தல் வகுத்தலும். இந்த முதல் ரெண்டு நம்ம எல்லாரும் செய்யணும். ஈட்டலும், எனக்கே ஒரு ₹100 கிடைச்சா என் ஒய்ஃப் என்ன சொல்லிருக்கா, இந்த பையில ₹50 வச்சுக்க, இந்த பையில ₹50 வச்சுக்க. ஏன்னா யாராவது பஸ்ஸில் அடித்தா கூட ஒரு 50 போயிடும், ஒரு 50 மிச்சப்படும். ₹1,00,000 வச்சிருந்தா இந்த பேங்க் 50,000 வச்சுக்க, அந்த பேங்க் 50,000 வச்சுக்க. இப்படி ஈட்டலும், கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறதும், ஈட்டல் காத்தலும், அது பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதும் நம்ம எல்லாரும் பண்ணுறோம். இந்த மூணாவது பாருங்க, காத்தல் வகுத்தலும். சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை யாரோ ஒருத்தருடைய நன்மைக்கு நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அந்த தெய்வ குணம், கடவுளுக்கு இருக்க வேண்டிய குணம் எல்லோருக்கும் இருப்பது. அதனால இந்த
இதை நாங்கள் 4 பேர் பிறந்தோம், பள்ளிக்கூடம் தான் போயிருக்கோம். 1969 பட்டம் பெற்று கஷ்டப்பட்டு உழைச்சி எப்படி பட்டம் பெற மாதிரி பெற்று உழைச்சி 10 ரூபாய் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் படத்தில் மாளிகை இருக்கலாம், ஏரோப்ளேனில் போகலாம், உலகம் முழுக்க சுற்றி வரலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு பள்ளிக்கூடம் கல்லூரி கட்டி யாருக்கு பிள்ளைகளோ படித்து எங்கேயோ போய் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஈட்டல் காத்தல் நல்ல விஷயத்துக்கு வகுத்தலும் அதை அந்த குடும்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தெய்வ குணம், பாராட்ட வேண்டிய குணம், நாம் எல்லோரும் இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டிய குணம். இது உணர்ச்சி பூர்வமா உணர்ச்சி பூர்வமா சொன்னா சார் சயின்டிபிக்கா சொன்னா the GER of this country, Bharat nation, is 30%. What do you mean by GER? Gross enrollment ratio. Gross enrollment ratio na உங்களோட படித்த பிள்ளைகள் இருக்காங்களா 12ஆம் கிளாஸ் வரையும், அந்த பிள்ளைகள்ல கிளாஸ்மேட்ல 100க்கு 30 GER of this nation is 30% higher education. உங்களோட படித்தவங்க பள்ளிக்கூடத்துல 100க்கு 30 உள்ளதான் உங்களை மாதிரி BA, BSc, BCom, BBS, MBBS higher education படிக்கிறேன். பாக்கி 70க்குள்ள இந்த நாட்டில் அம்மா இல்லை, அப்பா இல்லை, பணம் இல்லை, காலேஜ் இல்லை அப்படின்னு நினைக்கிற 70க்குள்ள உங்களோட படித்த பிள்ள மேற்படிப்பு படிக்கல. நான் சொல்றேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் திஸ் கண்ட்ரி அந்த 100க்கு 30க்குள்ள தான் படிக்குது. அதுல நீங்க ஒரு 30ல ஒரு ஆள், உங்களுக்கு பாராட்டு. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஒரு தாய் கொண்டே உங்களை படிக்க வைக்கிறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்களோ அவங்க கேட்டாதான் தெரியும். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏதோ சிரமப்பட்டு இந்த கல்லூரியை நடக்கும் போது உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறாங்க டீச்சர்ஸ், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்படி ஊர் கூடி 30%, 100க்கு 30% மட்டும்தான் இந்த நாட்டில் ஹையர் எஜுகேஷன். அப்படி இருக்கும்போது சயின்டிபிக்கா அவங்களை பாராட்டாமல் இருக்க முடியுமா? அவங்க கூட இருக்க ஆசிரியர்களை பாராட்டாமல் இருக்க முடியுமா? நான் டீச்சிங்கை பாராட்டாமல் இருக்க முடியுமா? உங்களுடைய தாய் தந்தையை பாராட்டாமல் இருக்க முடியுமா? கஷ்டப்பட்டு படித்த உங்களை பாராட்டாமல் இருக்க முடியுமா? ஏன்னா 2047 பாட்டை விக்சித் பாரத் டெவலப்டு இந்தியா, பஞ்சம் பட்டினி பசி இல்லாத ஒரு நாடு வர வேண்டும். 2047 the government of Prime Minister of India or government of India dream அப்படின்னு சொன்னால் எல்லோரும் படித்தவர்களாக இருக்க வேண்டும். அரசாங்கத்தால் அதை செய்ய முடியும். எல்லாரும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும்னா படிக்க முடியும், எல்லாரும் அரசாங்க காலேஜில் தான் படிக்கணும்னா படிக்க முடியும். அப்ப இதை போல பெரியவர்கள் தான் கஷ்டப்பட்டு ஈட்டிய பொருளையும் கிட்டத்தட்ட 80 வயது ஆகப்போகிறது, அவர்கள் இந்த நேரத்தை உட்கார்ந்து தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் காண்பகிட்ட முடிஞ்சோன்னா நம்மளே 20, 25, 30, 40 போய் அப்பா நான் படித்தாங்க எங்க போயிட்டு காலேஜ் ஏஜில் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு சொன்னால் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா 3வது காரணம், நீங்களும் நல்ல வேலைக்கு போய் தொழில் ஆரம்பித்தால் நல்ல தொழில் ஆரம்பிச்சு பெரிய ஆளாகி இன்னும் இது போல கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் நீங்களும் கட்டணும். அப்பதான் இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம். நம்ம மட்டும் படிச்சா போறாது. கொரோனா கோவிட் நமக்கு பிடிக்காது, நமக்கு வேண்டியவங்க எல்லாம் கொண்டு போயிடுச்சு. ஆனா அது செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எங்க ஊர்ல ஒரு நாளைக்கு ஒருத்தர் கோயில் திறப்பாங்க. நான் போய் சாமி கும்பிட்டு எனக்கு ஒரு ஒய்ஃபு ஒரு பிள்ளை, இந்த ஒரு ஒய்ஃபு இந்த
எங்க ஒரு ஐயா வராது அயன் பண்றவர். அவர் பரணி நட்சத்திரம் மேசராசி அவருக்கு பண்றாருமா. அப்புறம் எப்படி அவருமா வீட்டு வேலை பார்க்க தோணுதுல அதுக்கு பண்ற அப்படிமா. அப்புறம் காய்கறி ஒரு அம்மா வருது அவங்களுக்கு கொடுக்குது அவங்களுக்கு கொடுக்குது கொண்டு கொடுக்குது அதுக்கு கேட்டா அதுக்கெல்லாம் நீ அதுக்கெல்லாம் பண்ற. அதுக்கெல்லாம் கொரோனா வராம இருந்தாமா நமக்கு வராம. அதுக்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வரவங்களுக்கெல்லாம் கொரோனா இருந்ததுல நம்ம போய் சேர வேண்டியது. பாருங்க, கொரோனா கோவிட் எவ்வளவு கெட்டதா இருந்தாமோ நமக்கெல்லாம் எவ்வளவு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போயிருப்பாருங்க. அதை போல எல்லோரும் படித்தவர்களாக இல்லாவிட்டால், எல்லோரும் நல்ல படிப்பு படித்தவர்களாக இல்லாவிட்டால், எல்லோரும் ஒழுக்கத்தோடு கூடிய படிப்பு படித்தவர்களாக இல்லாவிட்டால், டீச்சருக்கெல்லாம் பார்க்க எவ்வளவு பெரிய நீங்கெல்லாம் படிக்கிறதுனால நல்லது சந்தோஷம் எவ்வளவு, கெட்டது எவ்வளவு நான் சொல்ற பாருங்க. பேஸ்புக்ல சண்முக வடிவேல் ஒரு ஐயா பேசுவார், சிரிக்கிற மாதிரி இருக்கும் கருத்து. அவர் திருவாரூர் கலைஞரே நடந்துட்டார். 82 வயசு தமிழ் ஆசிரியர் நடக்கிறார். திடீர்னு பார்த்தீங்கன்னா 5 கால் லைட் வச்ச கால் வியாதி ஒருத்தர் இறந்துறாரு. போலீஸ் எல்லாம் வருது, காலை தொட்டு கூப்பிடுறாரு. காலை தொட்டு கூப்பிட்டு யாருப்பா? கலெக்டர். கலெக்டர் உங்கள்கிட்ட சார் படித்தேன், உங்கள்கிட்ட தான் படித்தேன், கலெக்டராக இருக்கேன். ஆனால் அவர் சொல்றாரு நடத்திட்டா மனசுல நம்மகிட்ட படிக்காம தான் இன்னும் நல்ல வேலை கூட இருப்பாங்க. எதையோ நம்ம பெருமையா சொல்றோம், நல்லா இருக்கு நல்லா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பாங்க வாத்தியாருக்கு. அந்த சந்தோஷம் அவர் சொல்றாரு ஒரு நிமிஷம் தான் இருக்கலாம். ஒரு நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் நோந்துட்டாரு. திருவாரூர் பட்டாட்டு இந்த மாதிரி 1000 பேர் இருக்கிறான் பட்டாட்ட. கடைசியில ஒருத்தர் மனசை உச்சவன் சைக்கெல்லாம் எழுதிருக்கு, தலையை கூட்டி இருக்கு, கொஞ்சம் வெயில் காலத்தில் ஆயிட்டான் பாவம். அவன் அங்கிருந்து கத்துறான், சா சா என்னடா உங்ககிட்ட தான் படிச்ச உங்ககிட்ட தான் படிச்ச அப்படின்னு திருவாரூர் பட்டாட்ட கத்துறான். 1000 பேர் பார்க்கலாம். கலெக்டர் மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்லை, உன் மூஞ்சி ஞாபகம் வருது. கத்தாத 1000 பேர் பார்க்கலாம். இதுக்கு தான் படிச்சு பையன் படித்தான். கத்தாத நான் வரேன் கிட்ட போய் கட்டா கத்துற 10 ரூபா கீழ் 20 ரூபா. நான் நீலாம்பரம் வரையும் போயிட்டு இருக்கேன், 20 ரூபாயா வச்சுருக்கேன். திருப்பி வரும்போது வந்து உங்ககிட்ட தான் படித்தேன் கேட்டார் அப்படின்னு கண்ணில் தண்ணி வரும். அதோட ஏறி பஸ்ஸில் போகிறேன். அப்போ ஒரு ஆசிரியர் இருக்கக்கூடிய ஆசிரியரும் சரி, உங்க ஆசிரியரும் சரி, பள்ளிக்கூட ஆசிரியரும் சரி, ஒரு மாணவர் கலெக்டர் ஆகிட்ட, பெரிய ஆள் ஆகிட்ட, பெரிய பிசினஸ் மேன் ஆகிட்ட அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம். ஆனால் அதே சமயம் உருட்டாம போட்டேன், பைத்தியம் போயிட்டு ஏழையா போயிட்டேன், ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னா ஆசிரியருக்கு மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தைக்கு அடுத்தது ஆசிரியர்கள் தான் மாணவர்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகையினால ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய அத்திரிவ லைஃப் எடுத்து நம்ம திருநெல்வேலிக்கு பக்கத்தில் சொதி இட்லி தோசை நம்ம சாப்பிட்றத சாப்பிட்ட சுந்தர் பிச்சை ஒரு நாள் சம்பளம் அப்படியே தட்டிப்பாரு. ஒரு நாள் சம்பளம் தட்டி பாருங்க எவ்வளவுன்னு 6.7 கோடி. சுந்தர் பிச்சையுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? நம்ம ஊர் இட்லி, நம்ம ஊர் தோசை. அவங்க வாத்தியாரு இந்த பிள்ளைகள்லாம் உருப்பிடணும், இந்த பிள்ளைகள்லாம் உருப்பிடக்கூடாது, இப்படி பார்த்து மட்டும் பாடம் நடத்துறாங்க. எல்லாருக்கும் ஒன்றுதான். ஒரு நாளைக்கு 6.7 கோடி. இதை அடிச்சு பாருங்க, சம்பளம் போட்டா கூட வரும். ஆனா அவர் சொல்லி கொடுத்த வாத்தியாரு 7 கோடின்னு நினைக்கிறாரு, அது வேற விஷயம். ஆனா வாத்தியார் எப்பயுமே என்னை விட என் பையன் நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட், எங்களை விட நீங்க அதிகாரியா இருக்கணும், எங்களை விட நீங்க நிறைய சம்பாதிக்கணும் தான் வாத்தியார் நினைப்பாரு. அம்மாவை விட ஒரு பெரிய தெய்வம் யாரும் கிடையாது. அவனை கம்பேர் பண்ணி பேசவே முடியாது. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் தாயை விட மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னாலும் தாயை விட குரு பார்த்தீங்கன்னா நான் பெற்ற தாய் கூட என் கூட பத்துமா இருப்பாங்க, என் கூட வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆசிரியர் மட்டும்தான் என்கிட்ட பிடிச்ச அத்தனை பிள்ளையும் நல்லா இருக்கணும், அத்தனை பிள்ளையும் பெரிய பதவிக்கு போகணும் அப்படின்னு கை தட்டலாம். ஆசிரியர் மட்டும்தான். அதனாலதான்
ஜப்பான்ல ஒரிஜினல் கேஸ் ஸ்டடி சுப்பிரமணியம்ங்கிற பேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் சொல்லுவாரு, 7ஆம் கிளாஸ் புத்தகத்தில் இருக்குது. இன்னைக்கு ஜப்பான்ல கீழ எங்க பேங்க்ல எங்கன்னாலும் வாத்தியாருக்கு தான் முதலிடம். வாத்தியார் நினைக்கிறாருன்னா இவன் தானா திருடிருக்கான். நீங்க போக சாட்சி. வார் காலத்தில் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. வார் நடக்குது, போர் நடக்குது. போர் ஒரு அம்மா உட்காந்து 2 பிள்ளைக்கு பாடம் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த போர் பண்றவங்க வரான், வந்து கொல்ல போறான். அந்த அம்மா கத்துதான், கொண்டாதப்பா கத்தும் போது அழுகும் போது அவன் சொல்றான், இந்த 2 பிள்ளைகளை ஒரு பிள்ளைய தூக்கி போடு, கழுத்தை வெட்டி கொண்டுடுறேன், அந்த ரத்தம் ஊத்தும், பார்த்துட்டு இன்னொரு பிள்ளைய தூக்கி போடு அப்படிங்கிறான். உடனே ஒரு பிள்ளைய தூக்கி உண்மையான நடந்த புத்தகத்தில் பாருங்க. அவன் பின்னாடியே வரான். கொல்ல மாட்டேன்னு சொல்லி ஏன் வரேன்னு கேட்கறான். கொல்ல மாட்டேன் இல்லை. பெரிய பிரைம் மினிஸ்டர், ப்ரொஃபஸர், வைஸ் சான்சலர், சேர்மன் யாருமே ஒரு செகண்ட்ல முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வாரம் அப்படிங்கிறாங்க. ஒரு செகண்ட் இந்த 2 பிள்ளைல எந்த பிள்ளையை தூக்கி போடுறது, வெட்டி கொள்றதுக்கு நீ எப்படி முடிவெடுத்த அப்படின்னு கேட்கறான். அதுக்கு தயவுசெய்து நான் தாய், நான் ஒரு டீச்சர். இந்த 2 பிள்ளைல ஒரு பிள்ளை நான் பெற்ற 10 மாதம் பெற்ற பிள்ளை, இன்னொரு பிள்ளை எங்கள் வீட்டு பக்கத்து பிள்ளை. என்னை நம்பி படிப்பதற்காக என்னை நம்பி வந்தது. அம்மாவா ஆசிரியரா அப்படிங்கிற போராட்டத்தில் ஆசிரியர்களுக்கு எப்போதும் தன்னுடைய மாணவர்கள் தான் முக்கியம். அதனால என்னுடைய மனதை கட்டாக்கிக் கொண்டு நான் பெற்ற பிள்ளையை தூக்கி போட்டேன். நீ வெட்டி கொன்ற பிள்ளை, நான் 10 மாதம் சொந்த பிள்ளை. என்னை நம்பி வந்தால் ஆசிரியர் அப்படின்னு நம்பி வந்த பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறேன். நடந்த நிகழ்ச்சி 7ஆம் கிளாஸ் பாடப்புத்தகத்தை ஜப்பான்ல இருந்து பேஸ்புக்ல ப்ரொஃபஸர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விரும்பி போட்டீங்கன்னா, என் தலையை போட்டி போனீங்கன்னா அது யாருதான் எவிடன்ஸோட என்னன்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஆசிரியர்கள்லாம் உங்களை 1ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து தாய் தந்தையோடு சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பெரிய இலக்குகளை வைத்துக் கொள்ளுங்கள். அது வந்து வேலைக்கு போகிறது தான் பிஸ்னஸ் மேன், ஆண்டர்பிரனர். என் வாழ்க்கையில சொல்ற மாதிரி 64 வயசு ஆகும், எந்த வேலையும் போக முடியாது. என் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து திரும்பி பார்த்தா பிரின்சிபாலும் ஒப்புவாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் என்ன மாதிரி அவங்க வாத்தியார் சொல்லியிருக்காங்க. என்னோட படித்தவங்கள எவன் வந்தான் சின்ன குட்டி கடையிலேருந்து ஆரம்பிச்சு, பேப்பர் ஸ்டோர்லேருந்து ஆரம்பிச்சு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணாலோ அந்த பசங்க தான் என்னை விட கஷ்டம் கூட பண்ணாங்க. அரசாங்கத்தியா 2500 ரூபாய் சம்பளம். ஸ்கூட்டரில் போவேன், மாமனார் பைக் கொடுத்தது, ஸ்கூட்டரில் போவேன், பைக்கில் போவேன் இருந்தது. ஆனால் கஷ்டம் அதிகம். ஆனால் வாழ்க்கையினுடைய முடிவில் 60 வருஷத்துக்கு கழித்து பார்த்தா, உதாரணத்துக்கு கிளாஸ் கட்ட ராஜேந்திரன் போய் பார்த்தாங்க. கும்பகோணத்தில் 500 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. எவர் சொல்றது பண்றேன் படம் தவளை எவர் சொல்றது பண்றேன். 500 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. பாருங்க, டீச்சர் நான் வைத்தாக்கு ஆரம்பித்து 3 வருஷம் முடிஞ்சு வீட்டுக்குள்ள வரேன். என் ஒய்ஃபு சொல்லுது, அப்பா புருஷன் வீட்டுக்கு வந்து சந்தோஷம் சொல்லுது, அப்பா ஆடான்னு நினைச்சேன். என் ஒய்ஃபு சொல்லுது, நாளையிலிருந்து நம்ம பாட்டிய வேலைக்கு போறதை வேலைக்கு வரத நிப்பாட்டிட்டாங்க. பாட்டிக்கு சம்பளம் 2000 ரூபாய் போடும். என் மொத்த பார்த்தீங்களா, என் மொத்த நான் நாளை போடும் ஷால் போடணும்னு பார்த்தா என் ஒய்ஃப் பார்த்து எடுத்துட்டு நீ நான் முடிச்சிருக்காங்க. அப்பா நீங்க வந்துட்டீங்க, ரிட்டையர் ஆகி நாளையிலிருந்து பாட்டிய அவன் வேலைக்கு வேண்டாம். ஆனா என்னோட ஆண்டினா சம்பளக்காரன் அவ்வளவுதான். ஒருத்த சம்பளத்துலேருந்து கூட சம்பளம் வரும், அவ்வளவுதான். ஆனா என்னோட தொழில் ஆரம்பிச்சவங்களாம் என்டர்பிரனர் ஆனவங்களாம் 12 இன்னோவா வச்சிருக்கான். 12 இன்னோவா நான் கூட இன்னோவாவில் வச்சிருக்கேன். ஏன் இன்னோவா இல்லை? அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்னோவா. நான் வந்து மாருதி ஜென்னு 3.25 லட்சம் ரூபாய்க்கு 24 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி தமிழ்நாட்டிலேயே 24 வருஷமா ஒரே பழைய ஓட்டக்காரர் ஒரே ஆள்